6ஆம் வகுப்பு இயல் 3 எந்திர உலகம் கவிதைப்பேழை அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் என்றால் எதையும் ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்வது. ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியமாகும். ஔவையாரின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் என்று நாம் ஔவையின் ஆத்திச்சூடியை கற்றிருக்கிறோம். ஔவையை தொடர்ந்து பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கு ஏற்ற அறிவுரைகளை கூறினார். அகரவரிசையில் அறிவியல் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம் என்று அறிவியல் ஆத்திச்சூடியை நெல்லை சு. முத்து அவர்கள் எழுதியுள்ளார். அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வற உழை, ஔடதமாம் அனுபவம் என்கிறார். அறிவியல் சிந்தனைக்குள் ஏன், எப்படி, எவ்வாறு என்ற வினாக்களை எழுப்பி செயல்முறை மூலமாக உண்மையை அறிந்து கொள்வதுதான் அறிவியல் சிந்தனை. ஆய்வில் மூழ்கு, ஆய்வு செய்து எதனையும் ஏற்றுக்கொள், எந்த ஒரு உண்மையும் ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயன்றவரை புரிந்துகொள், முடிந்தவரை புரிந்துகொள் என்கிறார். ஈடுபாட்டுடன் அணுகு, எந்த ஒரு செயலையும் ஈடுபாட்டுடன் அணுகி செய்ய வேண்டும். உண்மை கண்டறி, ஒருவர் ஒன்றை பற்றி கூறுகிறார் என்றால் அதன் உண்மை என்ன என்பதை கண்டறிந்து அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊக்கம் வெற்றி தரும், ஊக்கத்தோடு செயல்பட்டால் வெற்றி நமக்கு கிடைக்கும், என்றும் அறிவியலே வெல்லும். ஆகவே தற்பொழுது கூட நாம் அறிவியலின் பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அறிவியலால் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஏன் என்று கேள், எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் என்று கூறும் பொழுது நம்முடைய ஐயத்தை நீக்கிக் கொள்வதற்காக ஏன் என்று கேட்டு சரியாக உண்மையாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஐயம் தெளிந்து சொல், சந்தேகம் இல்லாமல் தெளிவோடு சொல் என்கிறார். ஒருமித்து செயல்படு, ஒன்றுபட்டு செயல்பட்டால் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஓய்வற உழை, ஓய்வில்லாமல் உழைத்து ஒரு செயலை செய்து முடி. ஔடதமாம் அனுபவம், ஔடதம் என்றால் மருந்து என்று கூறுகிறார். ஔடதமாம் அனுபவம் என்று அறிவியல் ஆத்திச்சூடி மூலமாக நமக்கு அறிவியலையும் புரிய வைத்திருக்கிறார் நெல்லை சு. முத்து அவர்கள். இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம் மருந்து என்பது சொல்லும் பொருளும் ஆகும். நூல்வெளி. நெல்லை சு. முத்து அவர்களை அப்துல் கலாம் அவர்கள் பாராட்டியிருக்கிறார். அவர் பாராட்டிய அந்த வார்த்தைகள், தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் நெல்லை சு. முத்து அவர்கள் என்று அப்துல் கலாம் முத்து அவர்களை பாராட்டியிருக்கிறார். நெல்லை சு. முத்து அவர்கள் பணியாற்றிய நிறுவனங்கள் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். ஆகவே விண்வெளி மையங்களில் இவர் பணி மிக சிறப்பாக இருந்திருக்கிறது. ஆகவே தான் இவர் அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதி புகழ் பெற்றவர். இவர் எழுதிய மற்ற நூல்கள் அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் இவற்றை கூறலாம். அறிவியல் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. நன்றி.